வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சுயரூபம். கதைக்குள்ள போலாமா? மாலை வீட்டிற்கு வந்த சதீஷ் வண்டியை நிறுத்திவிட்டு பேக் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். வாசலுக்கு ஓடி வந்த ரம்யாவை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது. பேக்கில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு சென்று சாமி படத்திற்கு போட்டு வணங்கினாள். இதை பார்த்து சதீஷின் முகம் மாறியது. நீங்க முகாலமிட்டு வாங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்று அவனை பார்க்காமலேயே கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள். முகத்தை சுருக்கி கொண்டு எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக உள்ளே சென்றான். சோஃபாவில் அமர்ந்து பாகவதம் பிடித்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி இதையெல்லாம் பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டபடி அமைதியாக பக்கத்தை திருப்பினாள். இரவு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வைத்து விட்டு வெளியே வந்த ரம்யா ராஜேஸ்வரிக்கும் மருந்துகள் கொடுத்துவிட்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தனது அறைக்குள் சென்றாள். அங்கே சதீஷ் செல்போனை பார்த்து கொண்டு அமைதியாக படுத்திருந்தான். ஒரு தரம் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் மீண்டும் தலையை குனிந்து கொண்டு தண்ணீரை டேபிள் மேல் வைத்துவிட்டு கட்டிலின் ஓரமாக சென்று படுத்து கொண்டாள். செல்போனை எடுத்து வைத்துவிட்டு அவள் அருகில் வந்த சதீஷ் அவள் கைகளை மெதுவாக தொட பட்டனை எழுந்து அமர்ந்தவள் அவனை பார்த்து திருவன விழித்தாள். ஏய், என்ன இது? நான் உன் புருஷன் தானே, எதுக்கு இப்படி அலற என்றான் ஒன்றும் புரியாமல். அது வந்துங்க, திடுதிடுப்புன்னு நீங்க தொடவே நான் பயந்துட்டேன். அது சரி, தினமும் இதேதான் சொல்ற. இந்த ரூம்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யார் இருக்கா? ஆமா, என்ன இது புடவை? ஏதோ வேலைக்காரங்க கட்டிட்டு இருக்கிறது போல பழைய காட்டன் புடவை எடுத்து கட்டிட்டு இருக்கிற. அதுதான் பீரோ நிறைய புடவைங்க இருக்குல்ல, எடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு கட்டிக்கலாம் இல்ல? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? பார், காதில் பிளாஸ்டிக் கம்மல், கையில கண்ணாடி வளையல். ஏன் இப்படி இருக்கிற? கழுத்துல வெறும் மஞ்சள் கயிறு. நான் ஒரு ஆபீசர், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன். என் பொண்டாட்டி நீ இப்படி பரதேசி போல இருக்கலாமா? அதுவும் கல்யாணம் ஆகி இப்பதான் 6 மாசம் ஆகுது. சின்ன பொண்ணு, ஏன் இப்படி இருக்கிற? அது வந்துங்க, இதெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. எதெல்லாம்? அதுதான், வீட்டுல இருக்கும் போதே ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பகட்டா இருக்கிறது. கலகலவென சிரித்த சதீஷ், நான் என்ன உன்னை வீட்லயே அடிக ஆரம் இதெல்லாம் போட்டுக்க சொல்றேன்னா? ஒரு கம்மல், 2 வளையல், கழுத்துல ஒரு செயின்னு சாதாரணமா போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு இருன்னு தானே சொல்றேன். இல்லைங்க, எங்க வீட்டுல நான் இப்படிதான் இருப்பேன். அதுவே பழகி போச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை என்றால் தயங்கி கொண்டு. அவளை வித்தியாசமாக பார்த்து சதீஷ், சரி, சாயங்காலம் நான் வாங்கி வந்த மல்லிகை பூவை நீ கொஞ்சம் கூட வச்சுக்காம எல்லாத்தையும் சாமி படத்துக்கே போட்டுட்டியே. நான் உனக்காக தானே ஆசையா வாங்கி வந்தேன். பரவாயில்லங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நானே காலையில சாமி படத்துக்கு பூ வாங்கலையேன்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வாங்கி வந்துட்டீங்க. அதுதான். ஆமா, சாமி உனக்கு பூ வச்சுக்காம மொத்தமும் எனக்கே வச்சிருன்னு சொன்னாரா என்று சற்று கடுமையாகவே கேட்டான். அதுக்கு இல்லைங்க, கோச்சிக்காதீங்க என்றவள் பயத்தோடு கூற, போத நிறுத்து. நீ நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடா, நம்ம சின்ன வயசு பொண்ணா இருக்கிறோம், வசதி இல்லாத ஒரே காரணத்துக்காக போயும் 2 பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிற ஒருத்தனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வர வேண்டியதா போயிடுச்சுன்னு தானே நீ மனசுக்குள்ள சங்கடப்படுற. அதுக்கு தானே இப்படி என் பக்கத்துல வராம எப்ப பாரு சன்னியாசி போல வேஷம் போட்டுட்டு தள்ளி தள்ளி போற என்றான். இல்லைங்க, சத்தியமா அப்படிலாம் இல்லை என்று படப்படத்தாள். எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஆசையா உன்கிட்ட பேச வரும்பொழுதெல்லாம் ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு ஓடி போயிடுற என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே வெளியே ராஜின் இருமல் குரல் கேட்டது. இருங்க, அம்மாக்கு தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன், கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று வெளியே ஓடினாள். ஆமா, நான் சொல்லல, இனி அவ்வளவுதான். நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவா. கேட்டா குழந்தைங்க எழுந்துட்டாங்க, அம்மா பால் காய வச்சு கொடுக்க சொன்னாங்க, நாளைக்கு இட்லிக்கு ஊற வைக்க மறந்துட்டேன், அது இதுன்னு எதனா சொல்லுவா என்று புலம்பிக் கொண்டே திரும்பி படுத்தான் சதீஷ். அவன் எவ்வளவுதான் தனது மனதை சமாதானம் படுத்திக் கொள்ள நினைத்தாலும் அவனால் முடியவில்லை. இந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஒருவேளை இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாவும் முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும் தானே சொன்னாங்க. கல்யாணத்தப்ப கூட அவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே இருந்தா. அவ்வளோ ஏன், 1 வாரம் கூட நல்லா தானே இருந்தா. அப்புறம் என்ன ஆகியிருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வர்றதே இல்லை. தினம் ஏதோ நாடகம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட இருந்து விலகி போக தான் பாக்குறா.
இருக்கலாம், நாம நினைச்சது போலதான் இருக்கும். முதல்ல ஏதோ வசதியான இடம், நானும் நல்லா வெளியில இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டவளுக்கு போக போக இங்க குழந்தைங்க, வயசான அத்தை இவங்களெல்லாம் பார்த்ததும் நமக்கு எதுக்கு இந்த தலையெழுத்துன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா என்று பெருமூச்சு விட்டு கொண்டே சுவரில் இருந்த ரேகாவின் போட்டோவை பார்த்தார். ஹே ரேகா, எவ்வளவு அழகா இருக்கா. இதே அறையில அவளோட நான் எப்படிலாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நாட்களை கழிச்சிருப்பேன். நானா அவளுக்கு எவ்வளவு அன்பு. இது போல ஒரு நாளாவது என்ன அவ புலம்ப விட்டுருப்பாளா? ஹே ரேகா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் வாழ்க்கையே எப்படி சொர்க்கமா இருந்திருக்கும் என்று கண்களை மூடிக்கொண்டான். ரேகா ராஜேஸ்வரி அம்மாவின் ஒரே செல்ல மகள். மிகவும் செல்வாக்கு மிகுந்த ராஜேஸ்வரியின் கணவர் பரந்தாமனுக்கு அளவுக்கு அதிக சொத்துகள். அதற்கு அனைத்திற்கும் ரேகா ஒரே வாரிசு. அப்படிப்பட்ட செல்ல மகளுக்கு எந்த குறையும் தெரியாமல் வளர்த்தனர் ராஜேஸ்வரியும் அவளது கணவரும். ஆனால் தனது அன்பு மகளுடனும் ஆசை மனைவியுடனும் நீண்ட கால வாழ கொடுத்து வைக்காத பரந்தாமன் ஒரு நாள் மாரடைப்பால் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட, அதற்கு பிறகு ரேகாவிற்கு தந்தையினிடத்தையும் தாயை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாள். தனது தோழியின் மூலமாக அறிமுகமான சதீஷை மனதர அவள் விரும்ப, அவளது விருப்பத்திற்கு தடை சொல்லாத ராஜேஸ்வரி சதீஷையே பேசி முடித்து தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தாள். சதீஷ் இன்கம் டேக்ஸ் ஆபீஸில் நல்ல பணியில் இருந்தான். அவனுக்கு என்று யாரும் இல்லாததால் ராஜேஸ்வரின் வீட்டோடே மாப்பிள்ளையாக வந்துவிட அவனை மிகவும் அன்போடும் மரியாதையோடும் பார்த்து கொண்டாள் ராஜேஸ்வரி. மாமியார் என்ற இடத்தையும் தாண்டி தனக்கு ஒரு அம்மாவை கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தான் சதீஷ். தாயை போல் பார்த்து கொள்ளும் மாமியார், அன்பு காதலே மனைவியாக கிடைத்த சந்தோஷத்தில் மிகவும் பூரித்து போயிருந்த சதீஷிற்கு மேலும் ஒரு இனிப்பான செய்தி அன்று அவன் மனதை பரவசமாக்கியது. உண்மையாவா உண்மையாவா சொல்ற ரேகா என்றவளை தூக்கி கொண்டு கிர்ரென சுற்றினான் சதீஷ். ஆமாங்க, என்னை விடுங்க விடுங்கண்ணா என்று பலவந்தமாக அவன் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் ரேகா. அவளது அழகிய சிவந்த முகம் வெட்கத்தால் மேலும் சிவந்து பன்னீர் ரோஜாவின் இதழ்களைப் போல் காணப்பட்டது. அதை மெதுவாக தடவி கொடுத்த சதீஷ், ரேகா, நீ இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? ஆமா, எப்ப நீ ஆஸ்பத்திரிக்கு போன? எனக்கு ஒரு போன் கூட போடலையே. சொல்லியிருந்தா நான் லீவை போட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்திருப்பேன்ல என்று கூறினான். ஆமா, நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்லல. ஏய் என்றவளை இருகணைத்து கொண்டார். போதும், கையிடுங்க. இனிமேலும் இப்படிலாம் நீங்க என்கிட்ட நடந்துக்க கூடாது. அடக்கடவுளே, என்னடா இது கொடுமை. நீ குழந்தை உண்டானதும் என்னை தள்ளி வச்சிடுவியா? அப்ப என்னை விட உனக்கு உன் குழந்தைதான் முக்கியம் இல்ல? இப்பவே இப்படின்னா அப்புறம் குழந்தை பிறந்ததும் சுத்தமா என்னை இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவியோ என்று அலறுவது போல் பாசாங்கு செய்தான். போங்க நீங்க என்று வெட்கத்தோடு அவனை செல்லமா கடித்தவள், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு நீங்க தான் முதல்ல, அப்புறம்தான் குழந்தை என்றாள். எனக்கு தெரியும் ரேகா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா சொன்னேன். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? என் குழந்தை வயித்துல எப்படி இருக்காளா? என்ன போல இருக்காளா இல்ல உன்ன போல இருக்காளா? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா என்று உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டே சென்றார். எல்லாம் பார்த்துட்டு பேரு கூட செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க என்று கேலியாக சிரித்தாள் ரேகா. ஏய், என்ன சொல்ற? பின்ன என்னங்க, இப்பதான் எனக்கு 2 மாசம் ஆகுது. அதுக்குள்ள ஐயாக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? அதுல குழந்தை முகம் யாரு ஜாடியில இருக்குன்னு தெரியணுமா? விட்டா இப்பவே ஸ்கூல்ல அட்மிஷனுக்கும் போய் ஏற்பாடு பண்ணிடுவீங்க போல இருக்கே என்றாள். ஆமா, பின்ன இப்பெல்லாம் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு தான் ஓடுறாங்க தெரியுமா? அவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு உலகம் என்று சிரித்தான். ஆமா ஆமா, நீங்களும் உங்க அட்வான்ஸும். இதோ பாருங்க, டாக்டர் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்க. இப்படி நீங்க என்ன தூக்கிக்கிட்டு சுத்துறது, வெளியில ஊரை சுத்துறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி பரண்மலை போட்டு வைக்க வேண்டியதுதான் என்று குறும்போடு அவனை பார்த்தாள். என்னம்மா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, ரேகா கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், அதனால அவளை நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க என்று கூறிக்கொண்டே தனது மாப்பிள்ளைக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்த ராஜேஸ்வரி ரேகாவிற்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். எதுக்குமா இதெல்லாம் நீங்க செய்கிறீங்க? வேலைக்காரங்க எங்க என்றாள். இருக்கட்டும்மா, அவங்க தான் போட்டாங்க. ஆனா நான் கொண்டு போய் என் மகளுக்கு கொடுக்கறேன்னு நான் தான் வாங்கி வந்தேன் என்றாள் ராஜேஸ்வரி. ரேகா, அத்தை இருக்கும்போது நீ எதுக்கும் சங்கடப்படாத. அவங்க உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. அடுத்த வாட்டி டாக்டர் கிட்ட போகும்போது நானும் வரேன், சரியா? ஆமா, திரும்பவும் எப்ப போகணும்? அடுத்த மாசம் தாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சின்ன குழந்தையா?
நீங்க வேலையை பாருங்க. சும்மா ஆபீஸுக்கு லீவை போட்டுட்டு என் கூட சுத்த வேண்டாம். அதுதான் அம்மா இருக்காங்கல்ல. ஆமா, இவ என்னையே உள்ள வர வேண்டான்னு வெளியிலயே உட்கார வச்சுட்டு போறா மாப்பிள்ள. உங்களை எங்க வர சொல்ல போறா? பெரிய மனுஷாகிட்டோன்னு நினப்பு என்று சிரித்தாள் ராஜேஸ்வரி. சரி சரி, சீக்கிரமா இதை குடிமா. ராத்திரிக்கு உனக்கு பிடிச்ச ரவா பொங்கல் செய்ய சொல்லியிருக்கிறேன் என்றாள். சாதாரணமாவே நீங்க விட மாட்டீங்க. இனி நான் முழுகாம இருக்கன்னதும் இனி என்ன சோத்து முட்டை தான் ஆக்க போறீங்க என்று சிரித்தாள் ரேகா. பின்ன என்னவா, இதெல்லாம் உனக்காக இல்ல, வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைக்கு. அத்தை கொடுக்கறத பேசாம சாப்பிடணும். அது ஒண்ணுதான் நீ பண்ண வேண்டியது என்றான் சதீஷ். ஆமா, மாப்பிள்ளை சொல்றதுதான் சரி என்று ராஜேஸ்வரியின் கூற. அது சரி, சாதாரணமாவே 2 பேரும் ஒத்துமையா சிந்திப்பீங்க, இப்ப கேட்கணுமா என்று ரேகா சிரித்தாள். அன்றிலிருந்து ரேகாவை ராஜேஸ்வரி ஒரு பக்கமும் சதீஷ் ஒரு பக்கமும் தாங்க அவர்கள் அன்பில் மூழ்கிய ரேகா தனது வயிற்றில் இருக்கும் அன்பு குழந்தையை மிகவும் பாதுகாப்பாகவும் அன்போடும் பார்த்து கொண்டாள். மாதம் மாதம் தனது தாயை கூட அழைத்து செல்லாமல் அவளை டாக்டரிடம் செக்கப்பிற்கு செல்வதும் மருந்து மாத்திரைகளை வாங்கி வருவதும் என இருந்தாள். சதீஷ் தானும் வருகிறேன் என்றால் பிடிவாதமாக மறுத்து வந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட பிரசவத்திற்கு நேரமும் நெருங்கியது. ராஜேஸ்வரியும் சதீஷும் மிகவும் பதட்டத்தோடு இருந்தனர். ஆனால் ரேகாவின் முகத்தில் ஒரு அமைதி காணப்பட்டது. அவள் வர வர மிகவும் சோர்ந்தும் மெலிந்தும் வருவதை பார்த்து ராஜேஸ்வரிக்கும் சதீஷுக்கும் சந்தேகம் வர இதை பற்றி அவளிடம் கேட்டால் சிரித்துவிட்டு மழுப்பிக் கொண்டிருந்தாள். அத்தை, என்ன அத்தை, நம்ம ரேகா வர வர ரொம்ப டல்லா இருக்கிறா. நாம நல்லா தானே அவளை பாத்துக்கிறோம். அவளும் டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நீங்களும் நல்லா பாத்துக்கிறீங்க. அப்படி இருந்தோம் ஏன் ரொம்ப அழைச்சிக்கிட்டே போறா என்று ராஜேஸ்வரியிடம் மிகவும் கவலையாக கேட்டான் சதீஷ். இந்த குழப்பம் ராஜேஸ்வரிக்கும் இருந்தாலும் அந்நேரம் அவனை சமாதானம் செய்ய, அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, பிரசவம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். என்னதான் நமக்காக அவ தைரியமா இருக்கிறது போல வெளியில காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பயப்படுறா போல இருக்கு. ஆமா அத்தை, அப்படிதான் இருக்கும். வயிறு கூட ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா மாப்பிள்ள, நானும் கவனிச்சேன். இந்த வாட்டி அவ என்ன சொன்னாலும் நானும் டாக்டர் கிட்ட போய் பேசதான் போறேன். அவளை தவிர யாரையும் டாக்டர் கிட்ட அவள் பேச விடுறதே இல்லை. இப்படி இருந்தா எப்படி என்றாள் ராஜேஸ்வரி. ஆமா அத்தை, நான் நினைச்சதையே தான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க என்று சதீஷ் கூறி கொண்டிருக்க உள்ளே ரேகாவின் அலறல் சத்தம் கேட்டது. இருவரும் பதறிக்கொண்டு உள்ளே ஓட இடுப்பை பிடித்து கொண்டு துடி தொடுத்து கொண்டிருந்தாள் ரேகா. ரேகா என்று அவளை வாரி எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான் சதீஷ். பின்னால் ராஜி ஓடினாள். ஆபரேஷன் தியேட்டருக்கு அவளை அழைத்து செல்ல பதட்டத்தோடு பின்னால் சென்ற டாக்டரிடம் ஓடி வந்த சதீஷ், டாக்டர், ரேகாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர் என்று குரல் கம்ம கூறினான். ஆமா, இத்தனை நாளா அவங்க கூட ஒரு செக்கப்புக்கு கூட வராம வேலை வேலைன்னு இருந்துட்டு இப்ப என்ன பெருசா அக்கறை இருக்கிறது போல நடிக்கிறீங்க என்று எரிந்து விழுந்தாள் டாக்டர். ஒன்றும் புரியாமல் அதிர்ந்தவளை பார்த்த ராஜும் சதீஷும், என்ன டாக்டர் சொல்றீங்க என்று ஒரு சேர கேட்டனர். பின்ன உங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்பத்திக்கு அவங்களுக்கு குழந்தைங்களை பெத்துக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். அதுவும் மீறி உங்களுக்கு குழந்தைதான் முக்கியமா போயிடுச்சுல்ல. அதுவும் இல்லாம இப்படி ஒரு பலகீனமான பொண்ணு கூட நீங்க ஒரு செக்கப்புக்கும் வரவும் இல்லை. நானும் எத்தனை வாட்டி அவங்க கிட்ட சொல்லி விடுறது. ஏமா, உங்களுக்கு கூடவா தெரியல? நீங்க அவங்க அம்மா தானே. அதுவும் அவங்க வயித்துல 2 குழந்தைங்க வேற இருக்கு. டாக்டர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ எங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லை என்று கதறினாள் ராஜேஸ்வரி. என்னம்மா சொல்றீங்க என்று டாக்டர் ஒன்றும் புரியாமல் அவர்களை மாறி மாறி பார்க்க, ஆமா டாக்டர், நாங்க அவ கூட ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா அவ முடியவே முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுவா. நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன போல நிறைய பேரு தனியா தான் வந்து பாத்துக்கிறாங்க. நான் படிச்ச பொண்ணு, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்னு பிடிவாதமா சொல்லிடுவா. சரி, இந்த நேரத்தில் அவளை எதுக்கு சங்கடப்படுத்தணும்னு நாங்களும் அமைதியா இருந்துட்டோம். ஓ மை காட், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? உங்க பொண்ணுக்கு மாசம் செக்அப் பண்ணும் போதே நான் டவுட் வந்து எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருந்தது. அப்பவே நான் அபார்ஷன் பண்ணிடலான்னு சொன்னேன். ஆனா அவங்கதான் பிடிவாதமா வேண்டான்னு கதறி அழுதாங்க. எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப அழுதாங்க. சரி, அவங்க விருப்பம் இல்லாம எப்படி செய்யறதுன்னு நானும் பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். இது போல சில ரேரான கேஸுங்கெல்லாம் நல்ல சுகப்பிரசவத்திலேயே ஆரோக்கியமா குழந்தைய பெத்து தாயும் குழந்தையும் நல்லா இருக்கிறதா அவங்களும் சொன்னாங்க.
அப்படி எத்தனையோ நம்ம எதிர்பார்க்காம நடந்திருக்கதாவும் சொன்னாங்க. ஆனா கண்டினியூவா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா அவங்க நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அது போலதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். குழந்தையும் நல்ல வளர்ச்சியில தான் இருந்தது. அவங்களுக்கும் 7 மாசம் வர எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, நாங்க நினைச்சது போல அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆகிட்டோன்னு இருந்தோம். ஆனா 8வது மாசத்துல இருந்து அவங்க ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சாங்க. நான் அப்பவே ஆப்ரேட் பண்ணி குழந்தை எடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க பிடிவாதமா, இல்ல டாக்டர், என் குழந்தைங்க முழு ஆரோக்கியத்தோட பிறக்கணும், எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம்னு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கல. நானும் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப என் கையில எதுவும் இல்லை. ஆண்டவனை வேண்டிக்கோங்க என்று உள்ளே சென்றாள். ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து 2 பெண் குழந்தைகளை கொண்டு வந்து சதீஷிடமும் ராஜேஸ்வரியிடம் கொடுத்த டாக்டர் பதட்டத்தோடு சோர்ந்திருந்த அவர்களிடம், கவலைப்படாதீங்க, உங்க மனைவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க, போய் பாருங்க என்று கூறிவிட்டு சென்றாள். அப்பொழுதுதான் குழந்தையின் முகத்தை பார்த்த அவர்கள் இருவரும் குழந்தைகள் அப்படியே ரேகாவை போலவே இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றனர். சற்று நேரத்தில் நர்ஸ் உள்ளிருந்து பதட்டத்தோடு டாக்டரை அழைத்து கொண்டு வெளியே ஓடிவர ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்த சதீஷும் ராஜேஸ்வரியும் நர்ஸுடன் உள்ளே ஓடிய டாக்டரிடம், டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்று பதறிக்கொண்டு கேட்டனர். இருங்க என்று அவர்களை வெளியே நிறுத்திவிட்டு டாக்டர் உள்ளே செல்ல சதீஷிற்கு கை கால்கள் வெலவெலத்தன. கையில் இருந்த குழந்தையை எங்கே கீழே போட்டு விடுவோமோ என்று அவன் பதறிக்கொண்டு திரும்பி பார்க்க ராஜேஸ்வரி அதிர்ந்து குழந்தையோடு அங்கிருந்த பெஞ்சில் சிலையை போல் அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்தில் பதட்டத்தோடு வெளியே வந்த டாக்டர், நீங்க போய் அவங்கள பாருங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே குழந்தைகளோடு உள்ளே ஓடினர் இருவரும். அங்கே முகத்தில் ஆக்சிஜன் பொருத்தப்பட்டு இருந்த ரேகா வாழ்வின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்க அருகே வந்த தனது தாயையும் கணவரையும் பார்த்து கையெடுத்து வணங்கினாள். ஏன் ரேகா, எதுக்கு இப்படி பண்ண, எங்களை ஏன் மோசம் பண்ண என்று கதறினான் சதீஷ். இல்லைங்க, இல்ல, நான் உங்களை மோசம் பண்ணல. உங்க ஆசையை நிறைவேற்றதான் நான் இப்படி என்ன பலி கொடுத்துக்கிட்டேன். நான் உங்களை காதலிக்கும் போது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு இனி நான் தான் எல்லாம், என் உயிரை கொடுத்தாவது உங்களோட விருப்பத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன், இனிமே உங்க ஆசைதான் இனி ஏன் ஆசைன்னு சொன்னேன் இல்ல. நம்ம முதலிரவு அன்னைக்கு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நான் கேட்டதுக்கு நீங்க குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. அம்மா அப்பா இல்லாத வளர்ந்த என்ன என் குழந்தை அப்பான்னு கூப்பிடுறத நான் கேட்கணும்னு அந்த நாளுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரேகா. நீ எந்த தடையும் சொல்லாம எனக்கு சீக்கிரமா ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுக்கணும், நமக்குள்ள பிளானிங் அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்ல. ஆமா, ஆனா அதுக்காக இதோ பாருங்க, எனக்கு என்னங்க, நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா மடியில செல்லம்மா செல்வாக்கா வளர்ந்தவ. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டேன். எனக்கு இனிமே எந்த குறையும் இல்லை. இனிமே உங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். அதுக்கு தான் நான் அதோ பாருங்க, நீங்க ஆசைப்பட்டது போல ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைங்களை பெத்து கொடுத்துட்டேன். இத நீங்க தான் இனிமே கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்து வளர்க்கணும். எங்க அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, அதை நான் எங்க அம்மா கிட்டதான் கேட்க போறேன் என்று அருகில் அழுது கொண்டிருந்த ராஜியை பார்த்தாள். என்னடா கண்ணு என்று குரல் கம்ம அவள் அருகில் வந்தாள் ராஜி. அம்மா, நான் போனதும் நீங்க என்னையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. என்னை எப்படிலாம் செல்லமா சந்தோஷமா வளர்த்தீங்க, அது போல என் குழந்தைங்களையும் வளர்க்கணும். நீங்க வளர்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். நான் இதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டு போறேன்னு நினைக்காதீங்க. என் இடத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு தான் போறேன். இத பாருங்க, இதுதான் ரம்யா என்று தலையணைக்கு கீழே இருந்த போட்டோவை எடுத்து காண்பித்தாள். காலேஜில் என் கூட படிச்சவ, வசதி இல்லாததால பாதிலே அவ படிப்பை நிறுத்திட்டார் அவங்க அப்பா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஏழ்மையான பொண்ணா இருந்தாலும் குணத்துல ரொம்ப பெரிய பணக்காரி. அவ என் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இனிமே என் இடத்துல அவ தான் உங்களுக்கு இருப்பா. நான் கஷ்டப்பட்டு அவகிட்ட சம்மதம் வாங்கியிருக்கேன்.
இப்ப விஷயம் தெரிஞ்சா அவளும் ஓடி வந்துடுவா. நான் கடைசியா செக்கப்புக்கு வரும்போதெல்லாம் அவ தான் என் கூட வந்து என்னை பார்த்துக்கிட்டா. அவ அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் துடிச்சா. ஆனா நான் தான் அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு அதிகமாக மூச்சு வாங்க, அம்மாடி அம்மாடி என்று பதறினாள் ராஜேஸ்வரி. சதீஷ் அதிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அம்மா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இனிமே பொழைக்க மாட்டேன். என்னங்க, நான் போனதும் என்னையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் ரம்யாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீங்க அவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, எங்க வீட்டுக்காரருக்கு ரம்யாவையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க பிளீஸ். அவளால தான் என் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், எனக்காக பிளீஸ் என்றவள் கதற டக்கன் அவள் உதடுகள் அப்படியே நின்று போயின. அவள் தலை மெதுவாக சாய்ந்தது. குழந்தைகளின் அழுகிய சத்தமும் ராஜேஸ்வரியின் அலறலும் சதீஷின் கதறலும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலையே உலுக்கியது. ஏ ரேகா ஆசை போலவும் எங்க மாமியாரோட வற்புறுத்தலுக்காகவும் நான் 2ஆம் தரமா ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக, பாவம் என் ரேகா சொன்னதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரம்யாவை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவகிட்ட நான் நெருங்கி நெருங்கி போனாலும் அவ என்னை விட்டு விலகிதான் போறா. அது ஏன்னு தெரியல. வீட்டுல வேலைக்காரி போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் என்கிட்ட மட்டும் ஒரு மனைவியா ஏன் நடந்துக்க மாட்டேன்றா? இவ இப்படி நடந்துக்க எனக்கு என் ரேகாவோட நினைவுகள் தான் அதிகமா வாட்டுது. அவ இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமானு தோணுது. பேசாம நான் இவளை கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம். பாவம், இவளால அத்தையும் சங்கடப்படுறாங்க. அவங்க எனக்காக பாப்பாங்களா, இல்ல தன் மகளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த பாப்பாங்களா? இது குழந்தைங்க வேற, அவங்களையும் அவங்க பார்த்தாகணும். பாவம், இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு அவதி அவங்களுக்கு என்று அமைதியாக கண்ணீர் வடித்தான். மறுநாள் காலை ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த சதீஷிற்கு டிஃபனை பரிமாறினாள் ரம்யா. அவளது அழுக்கேறிய புடவையும் அவள் எண்ணெய் வடித்துக் கொண்டிருந்த முகத்தையும் பார்த்த சதீஷிற்கு எரிச்சல் குமுற அவளை சுள்ளென்ற முகத்தை காட்டிவிட்டு சாப்பிடாமல் எழுந்து தனது பேக் எடுத்து கொண்டு புறப்பட்டான். குழந்தைகள் அவனிடம் ஓடி வர அவர்களை கொஞ்சி விட்டு அவன் செல்வதை பார்த்த ரம்யா ஓடி சென்று அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள். வடுக்கென்று அதை பிடுங்கிய சதீஷ், போதும், ரொம்ப அக்கறை இருக்கிறது போல நடிக்காத, உன்னோட நடிப்பெல்லாம் அத்தையோட வச்சுக்க என்று முனறி விட்டு சென்றான். ரம்யா அமைதியாக உள்ளே செல்ல இதையெல்லாம் பார்த்து கொண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த ராஜேஸ்வரி மெதுவாக எழுந்து அவனிடம் வந்தாள். மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் மெதுவாக. தெரியும் அத்தை, அந்த பொண்ணுகிட்ட கோச்சிக்காதீங்க. அவ ரேகாவோட ஃப்ரெண்டு, அவ பார்த்த பொண்ணு, அவளுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாகிடுன்னு எப்போ போல சொல்ல போறீங்க அதுதானே என்றான். இல்ல மாப்பிள்ள, இல்ல, இந்த வாட்டி நான் அது போல சொல்ல போறதில்ல. நானும் அந்த பொண்ணு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. என் பொண்ணு மேல இருந்த பாசத்தால நான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு சங்கடப்படுறேன். என் பொண்ணு பேச்ச கேட்கணும்னு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு கவலைப்படுறேன் என்று தலையை குனிந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அத்தை என்று பதறினான் சதீஷ். ஆமா மாப்பிள்ள, பாவம், என் பொண்ணுக்கு கொடுத்த வாக்கால நீங்க இந்த சின்ன வயசுல என்ன அவதிப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பேசாம இருந்திருந்தா நீங்க வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா நான் தான் என்று மேலும் அவள் விம்ம. அத்தை, என் ரேகா போனதுக்கு அப்புறம் நான் அப்படி ஒரு நினைப்பே இல்லாம தான் இருந்தேன். ஆனா நீங்க தான் ரேகா சொன்னதுக்காக எனக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. பெத்த தாயை போல நீங்க என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசத்துக்காக நானும் உங்க பேச்சை மீறி நடக்க முடியாம ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா, ஆமா மாப்பிள்ள, இல்லைன்னா நீங்க கம்முனதான் இருந்திருப்பீங்க. எல்லாம் என்னாலதான். இப்ப என்ன மாப்பிள்ள செய்யறது? இந்த பொண்ணு வீட்டுல இருந்த வேலைக்காரங்களை கூட நிறுத்திட்டு மாடு போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் உங்ககிட்ட ஒரு மனைவியா நடந்துக்காம இருக்கான்னு நல்லாவே தெரியுது. நானும் எவ்வளவோ பக்குவமா சொல்லி பார்த்துட்டேன். அவ பிடிவாதமா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அவளை வீட்டை விட்டு துரத்தவும் முடியல. ஏன்னா அவளை ஏன் இடத்துல நீங்க தான் பாத்துக்கணும்னு ஏன் ரேகா சத்தியம் வாங்கிட்டா. அதனால அவ இங்கேயே இருந்துட்டு போகட்டும். நீங்க வேணா அத்தை, போதும், நீங்க என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசத்துக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க விரும்பல என்று கார் எடுத்து கொண்டு புறப்பட்டான்.
கவலையோடு அவனை பார்த்து கொண்டு நின்றாள் ராஜேஸ்வரி. சில நாட்கள் சென்றது. அன்று தனது ஆபீஸில் பணிபுரியும் சீனியர் ஆபீசர் ஒருவர் பணியில் இருந்து ஓய்வு பெற அந்த ஃபங்க்ஷனுக்கு ரம்யாவையும் அழைத்து வர வேண்டும் என்று அனைவரும் கட்டாயப்படுத்த வேண்டா வெறுப்பாக அவளை அழைத்து சென்றான் சதீஷ். ரம்யாவும் அங்கு சென்றதிலிருந்து யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருக்க, அவளது சாதாரண உடை அலங்காரங்களும் அவள் மௌனமாக அமர்ந்திருப்பதும் அனைத்தும் பார்த்து அவனது நண்பர்கள் அவனை சந்தேகமாக கேள்விகள் கேட்க சதீஷுக்கு அவமானமாகி போனது. அன்று வீட்டிற்கு வந்த சதீஷ் அவளை ஓங்கி அறைந்து விட்டு நன்கு திட்டி விட்டு, இனிமேல நான் உன் முகத்துல முழிக்க போறதில்ல, மரியாதையா நான் வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு, நான் வரும்போது இங்க இருந்த பாத்துக்க என்று கத்தி விட்டு வெளியே சென்றான். அழுது கொண்டிருந்த ரம்யாவின் அருகே வந்தாள் ராஜி. ரம்யாவை அடித்துவிட்டு ஆத்திரத்தோடு வெளியே சென்ற சதீஷ் காலை விடியும் நேரம் வீட்டிற்கு வர ரம்யா அதே இடத்தில் கீழே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். என்னடி இன்னுமா நீ இங்கே இருக்கிற? நான் என்ன சொல்லிட்டு போனேன், எழுந்துடு என்று ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து இழுக்க, என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமேலும் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன வெளியில மட்டும் அனுப்பிடாதீங்க, குழந்தைங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்று கதறினாள். இதற்குள் உள்ளிருந்து பிள்ளைகள் இருவரும் அம்மா என்று ஓடிவர அவர்களை பிடித்து கொண்ட சதீஷ், இது என்னோட குழந்தைங்க, இவங்க மேல உனக்கே அக்கறை இருக்கு, நீ வெளியில போ என்று கத்தினான். இதற்குள் அங்கு ஓடி வந்த ராஜி, மாப்பிள்ள என்ன இது, என்னக்கும் இல்லாம ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, போனா போகுது, ஏதோ வசதி இல்லாத பொண்ணு இங்க ஒரு வேலைக்காரியா குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போகட்டும், விடுங்க என்றாள். இல்லத்த, இவளை இப்படியே விட முடியாது, இவளால என் மானம்தான் போகுது, என்னதான் நாம இவளை வீட்டுல வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டாலும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவ என்னோட மனைவின்னு தானே தெரியும், எதுக்கு இந்த தர்ம சங்கடம், இப்படி என்னை பிடிக்காம உங்களை மதிக்காம இருக்கிற இவளுக்கு இங்க என்ன இடம் இருக்கு, இவளை நான் வெளியில அனுப்பதான் போறேன், நீங்க சொல்றது போல நான் வேணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். இதை கேட்டு இருவரும் திடுக்கிட, மாப்பிள்ள என்ன இது, ரேகாக்கு நீங்க கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது, நேத்து நான் கேட்டப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க, இனிமேல என் ரேகாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடையிலன்னு தானே சொன்னீங்க என்று பதறினாள் ராஜி. ஆமா அத்தை, ஆனா இவளை துரத்திட்டு பாவம் நீங்க எப்படி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் அவதிப்படுவீங்க, என் மேல பெத்த புள்ள போல உயிரை வச்சிட்டு இருக்கிறவங்கள நான் அந்த நிலைமையில பார்க்க முடியாது. இல்ல மாப்பிள்ள அவசரப்படாதீங்க, நான் இந்த பொண்ணுக்கே புத்தி சொல்றேன். என்னன்னு அத்தை, நேத்து ராத்திரி சொன்னது போலவா என்று கேட்டுவிட்டு மர்மமாக சிரித்தான். இருவரும் அதிர்ந்து அவனை பார்க்க ரம்யா முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். மாப்பிள்ள என்று ராஜி அதிர்ந்து அவனை பார்க்க, நேத்து ராத்திரி நான் வெளியில போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்துட்டேன், ஆனா நான் வந்தது கூட தெரியாம நீங்க அவளை மிரட்டிட்டு இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் சதீஷ். இதோ பாருடி, இப்படி நீலி போல அழுது பரிதாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு என் மாப்பிள்ள கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு பிளான் போடாத, என் பொண்ணுக்கு கிடைக்காத எந்த சந்தோஷமோ உனக்கு நான் கிடைக்க விட மாட்டேன். இந்த வீட்டுல ராணி போல இருந்தாடி என் பொண்ணு, இந்த அநாத பயலுக்காக தன்னைய அவ அழிச்சுக்கிட்டா, பைத்தியக்காரி. ஆனா என்ன செய்யறது, அவ விதி அதுதானு மனசை தேத்திக்கிட்டாலும் என் பொண்ணு அனுபவிக்காதத நீ அனுபவிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. என் பொண்ணு சொன்னது போல உன்னை என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன்னை இங்க எந்த சுகத்தையும் அனுபவிக்க விட மாட்டேன். சோத்துக்கே கஷ்டப்பட்ட உனக்கு இங்க 3 வேளை வயிறார சோறு கிடைக்கும், என் மாப்பிள்ளைக்கு மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இங்க நீ வேலைக்காரி தான். அதனாலதான் நீ வந்ததும் எல்லா வேலைக்காரங்களையும் நிறுத்திட்டேன். நான் சொன்னது போல நீ இப்படி ஒரு சன்னியாசி போல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்துட்டா நீங்க வாழலாம், உங்க அம்மா அப்பாவும் அவங்க பொண்ணு பெரிய இடத்துல சந்தோஷமா வாழறான்னு நிம்மதியா இருப்பாங்க. அப்படி இல்லாம நீ அவங்கிட்ட கொஞ்சம் கொலாவி அவனை கையில போட்டுக்கிட்டு இங்க நடந்ததெல்லாம் சொன்ன, அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க அம்மா அப்பாவோட உயிரை வாங்க கூட நான் தயங்க மாட்டேன். என் பேத்திங்களுக்கு நீ என்னைக்கும் ஒரு ஆயாதான், அம்மா ஆகவே முடியாது. அப்படி இருந்துகிட்டு என் மாப்பிள்ளை கிட்ட சேராம இருக்கணும், அப்பதான் அவனும் என் பொண்ணை மறக்காம இருப்பான். இப்பவே பாதி வாழ்க்கையை வெறுத்தவன் இனியும் வேற ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கவும் மாட்டான் என்றாள். அம்மா, அவர் என்ன தப்பா எடுத்துட்டு இருக்காரு, நான் வேணா நீங்க சொல்றது போல ஏதோ சாக்கு சொல்லிக்கிட்டு விலகி இருக்கிறேன், ஆனா வெளியில அவரோட கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லாம நான் பாத்துக்கணும் இல்லம்மா. அதுக்காக
அவங்க கூட பார்ட்டி அது இதுன்னு அவங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்த போறியா? அது நடக்காது. இன்னைக்கு நான் சொன்னது போல நீ பண்ணதாலதான் அவனுக்கு உன் மேல கோபம் வந்திருக்கு. இனிமேல அவனை உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டான். கவலைப்படாத. உன்னை அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அவன் அனுப்பாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை போல கேட்டுக்கிட்டு ஒழுங்கா நீ இருந்தா உனக்கு நல்ல சாப்பாடு, அவனுக்கு மனைவி என்ற அந்தஸ்து நிலைக்கும். இல்லனா உன்னை, உங்க அம்மாவை, அப்பாவை எல்லாரையும் என் பொண்ணு இடத்துக்கு அனுப்பிடுவேன். பாத்துக்க என்று எழுந்து சென்றாள். இதெல்லாம் நான் கேட்டதும் நான் அதிர்ந்துட்டேன். இத்தனை நாளா என்கிட்ட பாசம் இருக்கிறது போலவும், உங்க பொண்ணோட வாக்க காப்பாத்திக்கிட்டு வந்தது போலவும், இந்த அப்பாவி கிட்ட பரிதாபம் இருக்கிறது போலவும் நடிச்சு ஏமாத்திட்டு இருந்த உங்க மனசுல இப்படி ஒரு நயவஞ்சகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போயிருப்பேன். உங்க சுய ரூபம் என்னன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. பாவம், தன் ஃப்ரெண்டுக்காகவும் அவ பெத்த குழந்தைங்களுக்காகவும் என்ன 2ஆம் தரமா கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இவளுக்கு நானும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டேன். ரம்யா, போதும். இதையும் நீ இங்க இருந்து அவதி பண்ணோன்னு எந்த அவசியமும் இல்லை. குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பு, நாம போலாம். நான் உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கறேன். இந்த பணம், அந்தஸ்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அம்மாவே வாழ்ந்துட்டு போட்டோம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். மாப்பிள்ள என்று ராஜி பதற, என்னங்க கொஞ்சம் இருங்க என்று அவன் கைகளை மெதுவாக எடுத்து விட்ட ரம்யா. இவங்க என்ன பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டு இவங்க சொன்னது போலெல்லாம் நடந்துக்க காரணம் இந்த பணத்துக்காகவும் ஒரு பெரிய ஆபீசர் என்னோட கணவர்னு நான் பெருமையா சொல்லிக்கவும் இல்லைங்க. இந்த குழந்தைங்களுக்காக தான். சித்தியோட கொடுமை என்னன்றது எனக்கு தெரியுங்க. நீங்களாம் நினைக்கிறது போல இப்ப எங்க வீட்டுல இருக்கிறது என்ன பெத்த அம்மா இல்ல, எங்க சித்தி, எங்க அப்பாவோட 2வது சம்சாரம். அவங்க எங்க அப்பா எதிர்க்க என்கிட்ட பாசமா இருக்கிறது போல நடிச்சாலும் அவர் இல்லாதப்ப என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் சொன்னா எங்க அப்பா நொந்து போயிடுவாருன்னு தான் நான் அமைதியா இருந்துடுவேன். இதெல்லாம் ரேகாக்கு நல்லா தெரியும். நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஆறுதல் அடைகிற ஒரே இடம் அவகிட்டதான். அதனாலதான் அவளும் தன்னோட குழந்தைங்களுக்கு தாயா இருக்க என்ன தேர்ந்தெடுத்தா. ஒரு தாய் இல்லாம சித்தி குடும்பையில வளர்ந்த பொண்ணுதான் தன் குழந்தைங்களை நல்லா பாத்துக்க முடியும்னு அவன் நம்பனா. அது சொல்லித்தான் என்கிட்ட சத்தியமா வாங்கிக்கிட்டா. அதுக்காக தான் நான் இவங்க பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா தாய் இல்லாத வளர்ந்த எனக்கு ஒரு தாயோட அருமை தெரியுங்க. தன் பொண்ணு இந்த உலகத்துல இல்லைன்னாலும் அவ அனுபவிக்க வேண்டியத வேற யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற இவங்க மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த எண்ணத்துல இவங்க நடந்துகிட்டது வேணும்னா கொடூரமா இருக்கலாம். ஆனா அந்த கோவத்துல அவங்க தன் பொண்ணு மேல வச்சிட்டு இருக்கிற தாயோட அன்பைத்தான் நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட தாய்க்கு நான் மகளா இருக்க விரும்புறேங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க என்னையும் ரேகா இடத்துல ஏத்துப்பாங்க, அந்த அன்பை எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் மனசார நம்புறேங்க. அதுவரை இந்த தாயை விட்டு நான் வரமாட்டேன். நான் ரேகா கிட்ட உன் குழந்தைங்களுக்கு தாயா மட்டும் இல்ல, உன்னோட அம்மாக்கு உன் போல ஒரு அன்பான மகளாவும் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதனால நான் இந்த தாயை விட்டு வரமாட்டேங்க என்று கதறினாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி ஓடி வந்து அவள் காலில் விழச் சென்றாள். அம்மா, என்ன பண்றீங்க என்று பதறிக்கொண்டு ரம்யா அவளை தடுத்து நிறுத்த, என்ன தடுக்காத ரம்யா, என்ன தடுக்காத. நான் சுயநலத்துக்காகவும் என் பொண்ணு மேல இருந்த பாசத்துக்காகவும் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் நீ உன் மனசுல எனக்கு எவ்வளவு பெரிய இடத்த கொடுத்திருக்கிற. நீ நினைச்சா மாப்பிள்ள கூட என்னை தனியா விட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த நிலைமையிலயும் நான் பண்ண கொடுமையெல்லாம் மன்னிச்சு எனக்காக மாப்பிள்ளை கிட்ட பறிஞ்சு பேசுற. என்னை விட்டு வரமாட்டேன்னு சொல்ற. உன் பாசத்தை நான் புரிஞ்சிக்காத முட்டாளா இருந்துட்டேனேம்மா, என்னை மன்னிச்சுடு. இனிமே இது எல்லாம் உன்னோடது. என் ரேகா சாகல, அவ ஊர் ரூபத்துலதான் இருக்கா. இனிமே நீ சந்தோஷமா உன் புருஷன் குழந்தைங்களோட இருக்கணும். மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இனிமே நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் மகன். என் அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள என்று அவர்களை அணைத்து கொண்டு கதறினாள். இல்லத்த, நீங்க என்னை எப்படி நினைச்சிருந்தாலும் நான் உங்களை ஆரம்பத்தில இருந்தே அம்மாவை தான் பாக்குறேன் என்றான் சதீஷ். அது போதும் மாப்பிள்ள என்று ராஜேஸ்வரி கண்களை துடைத்து கொள்ள, இதை பார்த்து பிள்ளைகளும் ரம்யாவை ஓடி வந்து அம்மா என்று கட்டி கொண்டனர். ரம்யா அவர்களை அணைத்தபடி சதீஷை பார்க்க மூவரையும் அன்போடு அணைத்து கொண்டான் சதீஷ். அன்போடு இதை பார்த்து பூரித்த ராஜேஸ்வரி அவர்களை மனதார வாழ்த்தினாள்.
சுயரூபம் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படி கிவியல் உங்கள் சகி.